வணக்கம் நண்பர்களே. காத்திரைவரி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ராஜராஜா மீது பழி போட்ட அந்த பார்வதியை பற்றி நோண்டி நொங்கெடுக்காங்க. நம்ம கார்த்தியும் மயிலும் சேர்ந்து அவங்க கணவரோட வீட்டில் போய் விசாரிக்காங்க. அப்போ அவங்க கணவர், என் பொண்டாட்டி ஒரு பணப்பை, அந்த பார்வதியோட வாழ்ந்த வாழ்க்கையை நான் அப்படியே ஒதுக்கிக்கிட்டு இங்கே வந்திருக்கேன் சார். இப்போ அவளால் என்ன பஞ்சாயத்து, பணத்துக்காக ஆசைப்பட்டு அவள் எதையும் செய்திருவா அப்படின்னு உள்ள விஷயம் நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. நான் இப்போ தான் அவட்ட ஒதுங்கி இருக்கேன். அவள் நான் சாதாரண ஆட்டோ ஓட்ட என்னை கார் வாங்கி தர சொன்னா, அப்படி இப்படின்னு பொண்டாட்டி மேலே ஏகப்பட்ட வெடிகுண்டை உருட்டி தள்ளுறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்மளோட சகல இவங்க நல்லாவே அவளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இவரை கொண்டு வச்சு பஞ்சாயத்தில் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொன்ன நேரம் அதெல்லாம் சரிப்படாது, வேண்டாம் அப்படின்னு நம்ம கார்த்தி விட்டுறாங்க. இந்த பணப்பை எப்படியும் பண விஷயத்தில் நம்ம சந்திரா இதை ஏற்பாடு பண்ணும் பட்சத்தில், நம்ம ராஜராஜா மாமா மீது பழி போடும் பட்சத்தில் சந்திரா பணக்கிட்ட கொண்டு கண்டிப்பாக பார்வதிட்ட கொடுக்க வருவா. அப்போ பொறி வச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு கார்த்தியை மயிலம் போட்ட ஸ்கெட்சில் பார்வதி சிக்கிடாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இது சந்திராவின் சதி தான், இதுக்காக தான் பணத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த பார்வதி செய்திருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க நம்ம கார்த்தி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதானே போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சேமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கார்த்தி எப்படியாவது நம்ம ராஜராஜா மாமா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு நம்ம மயிலை கூட்டிகிட்டு களமிறங்குறாங்க. அப்போ தான் அந்த பார்வதியின் கணவர் ஒரு இடத்துல இருக்காரு, வீடு எடுத்து வாடகைக்கு எடுத்து அப்படின்னு உள்ள தகவல் கிடைக்குது. அங்கே போகிறாங்க, கதவை தட்டி கூப்பிடுறாங்க. இந்த பாருங்க, உங்கள் மனைவி பார்வதியை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல நேரம், என்ன அவளால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்ன நேரம், பஞ்சாயத்து கூட்டத்தில் நாங்கள் அவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம், அவள் எப்போவுமே தப்பு தானே பண்ணுவான், அவனுக்கு நல்லது பண்ணி பழக்கம் இல்லையே, அவள் ஒரு பணப்பை, பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன வேணாலும் செய்வா, நான் அவளால் பட்ட கஷ்டத்தை சொல்லி மாளாதுங்க. நான் சாதாரண ஆட்டோ ஓட்டவேன், என்னக்கிட்ட பணத்தை கொண்டு வா, அதை கொண்டு வா அப்படின்னு மிரட்டி என்னை ஒரு வழி பண்ணிடுவா. நான் தினம் 5000 ரூபா கொடுத்தா மட்டுமே வீட்டுக்குள்ளே ஏற்றுவா. அப்படி ஒரு பணப்பை, நான் ஒரு ஆட்டோ ஓட்டேன், என்கிட்ட கார் வாங்கு அப்படின்னு என்னை மூட்டுனா, இப்படிப்பட்டவ கூட வாழ முடியாதுன்னு இப்போ தான் ஒரு ஓரமாக ஒதுங்கி அவளுக்கு கண்ணில் படாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரும் சகல கார்த்தி. இந்த பார்த்தீங்களா, இவர் அந்த லேடியால் இவர் நம்மளை விட நல்லா படாத பாடுபட்டிட்டாரு. இவரை கூட்டிட்டு போய் பஞ்சாயத்து கூட்டத்தில் நிரூபிக்கலாமா, தன் பொண்டாட்டி பணத்துக்காக எதையும் இப்போ செய்திருப்பா அப்படின்னு இவர் சொல்லுவாரப்பா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கார்த்தி அது சரிப்படாது, இவரை கொண்டு போய் நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது வேண்டாம், அதை விட்டுருவோம் அப்படின்னு அந்த இடத்துல விட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம பார்வதியின் புருஷன். என் பொண்டாட்டியால் நாட்டில் என்னென்ன கஷ்டம் நடக்கும் அப்பா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி ஐடியா போன்றாங்க. நான் நிச்சயமாக இது சந்திராவின் சதியாக தான் இருக்கும் பட்சத்தில் சந்திரா கிட்ட இருந்து இந்த பணப்பை எவ்வளோ பணத்தை வாங்குறதுக்குனாலும் வரும், அந்த பணத்தை சந்திரா எப்படியும் அத்தை வீட்டில் இருந்து திருடி தான் கொண்டு அந்த பார்வதிகிட்ட கொண்டு கொடுக்கணும். அப்போனா கையுங்களவுமா இந்த பார்வதியை கவனிச்சுட்டு இருந்தாலே சந்திரா கிட்ட டீல் வச்சுட்டு இருக்க இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சிடும், அதை வச்சு பஞ்சாயத்து கூட்டத்தில் நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாலும் சகல நல்ல ஐடியாவாக இருக்குது. நம்ம இப்போ பார்வதியையும் சந்திராவையும் வாட்ச் பண்ண வேண்டியதான். எப்படினாலும் பார்வதியை சந்திராட்ட இருந்து பணம் பிடுங்காமல் இருக்க மாட்டா, அப்படி பணத்தை பிடுங்குவா, அதை நம்ம பார்க்கணும். அப்போ தான் இவங்களுக்குள்ள தொடர்பாக நம்ம நிரூபித்து நம்ம மாமா எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு கையுங்களவுமா கொண்டு வர முடியும் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சு போட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி, என் கணவர் சூடு போட்ட ஆளே இப்படிப்பட்ட தவறை பண்ண மாட்டாரு, என்ன தவிர எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் என் சந்திரா என்னமோ தப்பு பண்ண மாதிரி இருக்கு எனக்கு தோணுது. நம்ம வீட்டில் இருந்தே யாராவது ஒரு ஆள் தப்பு பண்ணோன்னா இங்கே இருந்தே நகையை கொண்டு போய் அந்த பார்வதிக்கு கையில் கொடுக்கணும்னா அப்போ நம்ம வீட்டில் உள்ள ஆள் தானே தப்பு பண்ணியிருக்கணும், அப்போ ஏன் அது சந்திராவாக இருக்கக்கூடாது அப்படின்னு உள்ள கோணத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நம்ம ராஜராஜாவிட்ட கோவப்பட்டு பேசுறது மாதிரி பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் பணத்துக்காக
அதை கொடுத்து என்னோட நகையை கொடுத்து ஒரு லேடி கிட்ட நீங்கள் போயிருக்கீங்க. இவ்வளோ வீட்டுக்குள்ளே குழப்பம் இருக்குது. அவ்வளோ இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பொண்ணு கேட்டிருக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜாவை வெறுத்து ஒதுக்குற மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவிட்ட ஆக்ஷன் போட்டாங்க. எப்படினாலும் அப்படி போட்டால் இந்த சந்திரா தான் இதை எடுத்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். என் கணவர் மேலே நம்பிக்கை இருக்குது. அப்படியே அவரை கையும் களவுமா என் சந்திரா தான் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து நிரூபிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜராஜாவை வெளுத்தெடுக்கிறாங்க. இந்த பாருங்க, எனக்கு வந்து உங்கள் குடும்பத்தையே விட்டுட்டு வந்துட்டேன், அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாடி வந்துட்டேன் அப்படின்னு வந்து தியாக செம்மல் கணங்காக பேசுவீங்களே வாய்களையே. இப்போ என்னை தவிர வேற பொம்பளையே நீங்கள் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது தப்பு. உங்களுக்கு ஒரு பொம்பளை சுகம் கேட்டிருக்குல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தில் சொன்னதான். என்ன சாமுண்டேஸ்வரி, நீ வார்த்தையோ அளந்து பேசு. எதுக்காக இப்படியெல்லாம் வள்ளி வீசுற? நான் அப்படி ஒன்றும் போகலை. அது எப்படி அந்த பொண்ணு கையில் இந்த வீட்டில் உள்ள ஓன்சேன்னு எப்படி அங்கே சிக்கிடுச்சு அப்படின்னு வந்து எனக்கே புதிராக இருக்குது. ஆனால் ஒன்று, நீ என்னை நம்பு, உண்மையாட்டே வந்து எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. யாரோ பழியை போட்டு நான் இந்த கலச பூஜையிலையும் கும்பாபிஷேகத்துலேயும் கலந்துக்கக்கூடாது அப்படின்காக போட்ட ஸ்கெட்சி, என்னை நம்பு அப்படி இப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம சந்திரகலா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அக்காகாரி முழுமையாக அந்த ராஜராஜாவை வெறுத்துட்டா, இதுதான் வேணும் அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை பழி போட்டு தான் கண்டிப்பாக ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு அண்டங்காக்கா பொய் சொல்லிட்டு தெரியதை வந்து பிடிக்கணும். என் தங்கச்சி இப்படி ஒரு ஏமாற்றி எவ்வளோ தூரம் வந்து உங்களை எல்லாம் சிக்க வைக்கிறான்னு எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. அதுக்காக தான் உங்கள் மேலே சந்தேகப்பட்டது மாதிரி நான் நடிக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்மளுக்கு எதிராக வந்து அன்னைக்கு வந்து அந்த மருதுவை துப்பாக்கி வச்சு சுடும்போது புல்லட் அதில் இல்லாமல் போச்சு. அதுக்கும் நம்ம வீட்டிலேருந்து யாரோ நான் துப்பாக்கி எடுப்பேன்னு தெரிஞ்சு தான் இல்லாமல் ஆக்குறாங்க. இப்படியெல்லாம் சரி பண்ணாது கண்டிப்பாக இந்த சந்திரா தான். சந்திராவை வெளுத்தெடுக்க வேறு வழியே இல்லை. என் கணவரை வெறுத்தது மாதிரி நான் நடித்து அவளை பிடிக்கணும் மடக்கி அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தியும் மயிலும் வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பார்வதியும் நம்ம சந்திராவை வந்து சந்திக்கிற ஒரு கட்டத்தில் நம்ம சந்திரா பணக்கட்டை தூக்கி, நீ வந்து ராஜராஜா மேலே பழி போட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த பணம் வாங்கிக்கோ அப்படின்னு வந்து அந்த பார்வதி கிட்ட பணத்தை வீசுகிறாங்க. இதை அப்படியே வீடியோ ஃபுட்டேஜாக எடுத்து பஞ்சாயத்து கூட்டத்தில் இதுக்கு எல்லாம் காரணம் இந்த சிவனாண்டி கையால் கும்பாபிஷேகமும் கலச பூஜையும் நடத்தணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டு அவங்க பொண்டாட்டி சந்திரகலா தான் இந்த சதி திட்டத்தை தீட்டியிருக்காங்க அப்படின்னு உள்ளதை நிரூபிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கும் உண்மை தெரிஞ்சு, என்னோட தங்கச்சி இவ்வளோ பெரிய துரோகியா, வீட்டுக்குள்ளே இருந்தே என்னை குத்தி தள்ளுன படுபாவியா அப்படின்னு வந்த இடத்துல தோலை உரிக்கிறாங்க, அடியில் விழுக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரிக்கும் சந்திராவுக்கும் இடையில் ஒரு பெரிய பிரிவு வந்து ஏற்படுதுன்னு சொல்லலாங்க.